உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க சொல்லுங்க. நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம். மேடம் என்ன இன்சிடென்ட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க மேடம். அதுதாங்க சொல்லியாச்சு. நீங்க மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு இது நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 4th to 5th டைம். இது என்னோட 5வது வாட்டி நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மா கோவில் உங்களுக்கு யாருக்கு தெரியாது, நான் எப்போ போயிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே அப்படி தான் பிளான் பண்ணுறேன், யாருக்கும் தெரியாது. நான் சென்னையில் கூட இஸ்கான் கோவிலில் போயிட்டு வரோம், நான் திருப்பதி போயிட்டு வரோம். அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ப்ரைவேட் விசிட் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் இருக்கும், ஃபேமிலி சேர்ந்து இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில். அண்ட் எப்படி தான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசில் அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட. ஸோ அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னாச்சு. அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டைம்லேயே அவருக்கு அப்புறம் இன்னொரு 2 மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடாக பேசியாச்சு. அவங்க என் முகத்தில் அவருக்கு சொல்ல முடியல. அப்புறம் 15 நிமிஷம் அப்புறம் என் பக்கத்தில் வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு, நீங்கள் முஸ்லீமா ஹிந்துவா? நான் சொன்னேன், நான் ஹிந்து. ஏன்? இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படி. அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஐயோ 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு. அந்த இப்போ ஃபைனலாக உங்களை நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்வேன். 2 ரொம்ப அங்கே ஐஎஸ் டீம் அப்புறம் 2 லேடி போலீஸ் அவருக்கு நான் நன்றி சொல்வேன். அவங்க தனம் அக்கா எல்லாம், ஏன்னா அவங்க அப்புறம் எனக்கு கூட்டிட்டு உள்ளே போய் ஃபுல்லாக நல்லா தர்ஷன் வந்துட்டு கூட்டு போய் தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அந்த தர்ஷன் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் safe return. She made sure we have safe return. Avrdan. Nandri. Please take a humble request that take care of all the people, because whoever comes they cannot come with all the certificates. இந்த மாதிரி இன்சிடென்ட் மறுபடி ஆகக்கூடாது. அதுதான் அங்கே இருக்க எல்லாம் பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் அதிகாரிக்கு அதிகாரிக்கு அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். இது அம்மனோட கோவில், எல்லாம் அம்மனோட தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம் எல்லாம் டிவோட்டீஸ். ஸோ நீங்கள் பத்திரமா எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க. அதுதான் என்னோட மெயின் மெசேஜ். ஹம்பலா ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்காக. அவங்களெல்லாம் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டையர் தமிழ்நாட்டில் இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய், ஜப்பான் போய், கொரியா போய் பேசுவாங்க. அப்படியெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்தில் இருக்கும், எல்லாமே நம்ம ப்ராப்பராக இருக்கும். ஜஸ்ட் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தா போதும். இதான் இப்போ போறோம் செலிப்ரேஷன்ஸுக்காக, எக்ஸைட்டடா இருக்கும். எல்லாமே அங்க வெயிட் பண்றாங்க. நன்றி.